குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 11 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல்கள் பொது அப்படிங்கிற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கும் 61 பாடல்கள்ல 5 பாடல்களா பார்க்க போறோம். முதலாவது பாடல், உடை கோவணம் உண்டு உறங்கப்புற திண்ணையுண்டு உணவிங்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு அருந்துணை விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த மேதினியினில் வடக்கோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான் பிறைக்கே. இதுதாங்க இந்த பாடல். உண அப்படின்னா உண்ண, விடை அப்படின்னா காலை, மேதினியில் அப்படின்னா உலகில், வடக்கோடு அப்படின்னா வடபக்க நுனி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே உடையாக உடுத்த கோவணம் உண்டு, படுத்து உறங்க வீட்டின் வெளியே திண்ணைகள் உண்டு, பசி நீங்க உண்பதற்கு எளிதில் கிடைக்குமாறு காய்களும் இலைகளும் கிழங்குகளும் பிறவும் எங்கும் உண்டு, தாகம் உண்டானால் பருகுவதற்கு எங்கும் நீர்நிலைகளும் உண்டு, அரிய துணையாய் காலையை ஊர்தியாக கொண்ட சிவபெருமானின் திருநாமம் உண்டு. எனவே இவ்வுலகில் வானில் தோன்றும் பிறைச்சந்திரனின் வடபக்க நுனி உயர்ந்திருந்தால் நமக்கு ஆவது என்ன, அல்லது தென்பக்கத்து நுனி சாய்ந்திருப்பதால் நமக்கு ஆவது என்ன, நீ கவலைப்படாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2, வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் தந்த ஓடு நமக்குண்டு வற்றாத பாத்திரம் ஓங்கு செல்வ நாடு நமக்குண்டு கேட்டதெல்லாம் தர நன்னெஞ்சமே ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கில்லையே. இதுதாங்க இந்த பாடல். விமலர் அப்படின்னா குற்றமற்ற இறைவன். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, நல்ல உள்ளமே நாம் விரும்பி இருப்பதற்கு திருவாலங்காடு நல்ல வீடாகும், பசிக்கும் போது உண்பதற்கு இறைவன் அளித்த திருவோடு உள்ளது, நாம் விரும்பி கேட்ட போதெல்லாம் பொருளை தருவதற்கு செல்வம் நிரம்பிய நாடுகள் பல உள்ளன. இவ்வாறு எல்லா வகையாலும் குறைவில்லாத நமக்கு உவமையாய் எடுத்து கூறக்கூடியவர் எவரும் உலகில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3, நாடிக்கொண்டு ஈஸ்வரை நாட்டம் உற்றாயிலை நாதரடி தேடி கொண்டாடி தெளிந்தாயிலை செகமாயை வந்து மூடிக்கொண்டோம் என்றும் காமாயுதங்கள் முனிந்த என்றும் பீடிப்பையோ நெஞ்சே யுனை போல் இல்லை பித்தர்களே. இதுதாங்க இந்த பாடல். நாட்டம் அப்படின்னா விருப்பம், செகம் அப்படின்னா உலகம், பீடிப்பையோ அப்படின்னா வருந்துவாயோ, முனிந்த அப்படின்னா சீறி பாய்ந்த. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, மனமே குருநாதர் கூறிய உபதேசத்தை நாடிக்கொண்டு இறைவனை தியானம் செய்யவில்லை, குருநாதரின் திருவடிகள் இருக்கும் இடத்தை வணங்கி அவரிடம் இறைவனை அடையும் வழியை சந்தேகம் இன்றி கேட்டு அறிந்து கொள்ளவில்லை, மாயை வந்து மூட பெற்றோம் என்றும் காமன் அம்புகள் சீறி பாய்ந்தன என்றும் என்னை துன்பப்படுத்துவாயோ, உன்னை போன்ற பித்தம் கொண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச புலால் கமழும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே. இதுதாங்க இந்த பாடல். நாடும் அப்படின்னா தேடும், புலால் அப்படின்னா இறைச்சி, மெய் அப்படின்னா உடல். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அடியவரின் இரு வினைகளையும் போக்கிய இறைவனே, என் கை ஒன்றை செய்யும், கண் ஒரு பொருளை நாடும், மனம் ஒன்றை நினைக்கும், பொய்யுடைய வஞ்சகத்தின் வடிவான நாக்கு ஒன்றை பேசும், புலால் நாற்றம் வீசும் உடல் தொடு உணர்ச்சி ஒன்றை சேர செவியானது கேட்க விரும்பும். எனவே இவ்வாறு நான் செய்கின்ற பூசையை எவ்வாறு ஏற்பாய் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5, கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க கசிந்துருகி பண்ணுண்டு பாட செவியுண்டு கேட்க
பல் பச்சிலையால் என்னுண்டு சாத்த எதிர் நிற்க ஈசன் இருக்கையிலே மண்ணுண்டு போகுதையோ கெடுவீர் இந்த மானுடமே. இதுதாங்க இந்த பாடல். மானுடம் அப்படின்னா மனித பிறவி. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இறைவனை காண்பதற்கு கண்கள் உள்ளன, சிந்திக்க மனம் உண்டு, கசிந்து உருகி பாட இனிய பண்கள் பல உள்ளன, கேட்பதற்கு செவிகள் உள்ளன, வில்வம் முதலிய பச்சிலைகளை இட்டு அர்ச்சனை செய்வதற்கு அப்பெருமானின் பெயர்கள் உள்ளன. இவ்வாறு வழிபட்டு நிற்கும் போது அவ்வழிபாட்டை விரும்பி உடனே தோன்ற சிவபெருமான் இருக்கிறார். அவ்வாறு இருக்கும் போது கெடுபவர்களே இந்த மனித பிறவி மண்ணால் உண்ணப்பட்டு அழிந்து போகின்றது. இதை நீங்கள் அறியாதது ஏனோ அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 6வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.